நான் டக்குன்னு கட்டி விட்டுறேன் கண்மணி. இல்லைன்னா பாட்டியை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் குறையுது, அந்த முடிய மட்டும் வாரி விடு, இவ்வளவுதான். இப்போ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வா வந்து விளக்கேத்து. இங்க என்ன நடக்குது பாட்டி? எதுக்கு வாசல்ல மறைக்கிற மாதிரி குடத்தை அடுக்கி வச்சிருக்கீங்க? எல்லாம் காரணமாதாம்மா. நீங்க இப்படி அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி உள்ள போய் தூங்குறது? நீலாம் உள்ள வரக்கூடாதுமா. நீங்க முதல்ல குடத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு வழியை விடுங்க. நீ என்ன சொன்னாலும் குடத்தை எடுக்க மாட்டாங்கம்மா. நீ போய் அன்பு ரூம்ல போய் படுத்துக்கோ போ. நான் போக மாட்டேன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாட்டி. எனக்கு என்னமோ இது எல்லாமே நீங்க வேணும்ட்டே பண்ற மாதிரி இருக்கு. நீங்க சும்மா இந்த மாதிரி சடங்குன்னு சொல்றீங்க, இதெல்லாம் அவங்கள குணப்படுத்தாது. மருந்து மாத்திரை தான் அவங்கள குணப்படுத்தும். நீங்க சொன்ன எல்லா விஷயமே நான் பிடிக்கலனாலும் செஞ்சேன். ஆனா இதுல என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் இங்கதான் வருவேன், அத்தை கூட தான் படுப்பேன். தள்ளுங்க எல்லாரும். இன்னைக்கு எப்படியாச்சும் இவள அன்பு ரூமுக்கு அனுப்பணும். எல்லாரும் ரெடியா? 1 2 3. அடிங்க. போதும், எல்லாரும் நிறுத்துங்க. ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? இவ்வளவு சத்தத்துல அத்தை எப்படி தூங்குவாங்க? நான் எப்படி தூங்குவேன்? இந்த குடத்தை இப்படி உருட்டி உருட்டி அடிச்சாதான் சிவகாமி மேல இருக்கிற திருஷ்டி போகும். என்னது விடிய விடிய அடிப்பீங்களா? குடத்தை உருட்டின உருட்டுல எப்படி ஓடி போயிட்டா பாத்தியா? ராத்திரி முழுக்க நீ கிச்சன்லயா தூங்குன? ஆமா பாட்டி. அப்ப நீ அன்பு ரூம்ல தூங்கலையா? அவர் ரூமுக்கு நான் எதுக்கு போகணும்? அதுக்காக இப்படி சமையல் கட்டிலேயே வந்து படுப்ப? ஆளாளுக்கு இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்னு பெருசா கதை சொல்லிட்டீங்களே, கடைசியில இப்படி ஆகி போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு செலவு பண்ணி டிக்கெட் போட்டு ஊர்ல இருந்து வர வச்சல, என்ன சொல்ல